இது என்ன தெரியுமா? மெழுகுத்திரி. மெழுகுத்திரியின் தன்மை என்ன தெரியுமா? தன்னை அழித்து கொண்டு பிறரை வாழ வைக்கும். அதுதான் மெழுகுத்திரி. இயேசுநாதர், அதாவது கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவ கோயிலுக்கு சென்றால் மெழுகுத்திரியை ஏற்றி வைப்பார்கள். அதனை என்னுடைய உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மெழுகுத்திரி தன்னை எரித்து கொள்ளும், பிறருக்கு வெளிச்சத்தை கொடுக்கும். இதுதான் உண்மையான தத்துவம். சூரியன் என்ன செய்யும் தெரியுமா? தன்னை எரித்து கொள்ளும், மற்ற உயிர்களை வாழ வைக்கும். ஞானி என்ன செய்வான்? தன்னை வருத்தி கொள்வான், பிறரை வாழ வைப்பான். வள்ளுவ பெருமான் போன்ற ஞானிகள் தன்னை வருத்தி கொள்ளுவான், ஆனால் பிறர் வாழ்க்கை வாழ்வதற்காக வாழ்வான். அதுதான் ஞானிகளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். புரியுங்களா? இந்து மதத்திலே தீபம் ஏற்றிய முறை உண்டு. அந்த தீபம் ஏற்றினால் மற்றவருக்கு ஒளியை காட்டும். நான் சொல்கிறது புரியுங்களா? மற்றவர்களுக்கு ஒளியை காட்டும், தான் எரிந்து போகும். எல்லா மத கொள்கையும் அப்படித்தான். அதாவது தன்னுடைய வாழ்க்கை அழியும், மற்றவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக எரியும். இது சைவ சித்தாந்த ஞானிகள் கருத்து, கிறிஸ்துவ மத கொள்கை கருத்து, புத்த மத கொள்கை கருத்து, இஸ்லாமிய மத கொள்கை கருத்து. எல்லா மத கொள்கைகளும், எல்லா மத கொள்கை கடவுள்களும் தன்னை வருத்தி பிறரை வாழ வைப்பார்கள். அவர்கள்தான் கடவுளாக போற்றப்படுகிறார்கள். அல்லாஹ், இயேசு, புத்தர், சிவன். இதிலிருந்து ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் தன்னை வருத்தி பிறரை வாழ வைக்கிறானோ அவன் ஞானி, கடவுள். அப்பேற்பட்ட மனிதன்தான் வள்ளுவ பெருமான். அதாவது இந்து மதம், கிறிஸ்தவ மதம், முஸ்லீம் மதம், புத்தர் மதம் தோன்றுவதற்கு முன்னே முதலில் தோன்றியது இந்து மதம். இந்து மதம் என்பதற்கு இந்து மதம் என்ற பெயர் கிடையாது. அதற்கே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இந்து மதம் எப்படி தோன்றியது என்று. நான் சொல்வது புரியுங்களா? எனவே மற்ற உயிரை வாழ வைப்பவன் கடவுள்.